ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற வீடியோ வந்து 2 days vlog தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சாட்டர்டே வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சண்டே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு 7:30 மணிக்குள்ளே நாங்கள் வந்து எல்லாம் ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம் பால் காய்ச்சறதுக்கு. ஏன்னா 9 மணிக்கு எனக்கு ப்ரேயர். நான் வந்து 8:10க்கெலாம் கிளம்புனா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாலை காமிச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பால் காய்ச்சறதுக்கு நான் வந்து பால் ஊற்றி வச்சுட்டேங்க. ஸ்டவ்வெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அங்கே அரிசி பருப்பெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாலும் வந்து பொங்குது. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு பால் வச்சேன். இனிமேல் நான் பால் காய்ச்சினா சொந்த வீட்டில் தான் பால் காய்ச்சணும் அப்படின்னு ஒரு ப்ரேயரும் வந்து என்னோடய விசுவாசம் தேவனோட வச்சுருக்கேன். அதனால் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இனிமேல் நான் வந்து புது வீட்டில் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரைட் சைடே வந்து பாலும் வந்து பொங்குச்சிங்க. சரி, நான் அதை ஒரு சென்டிமெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல, அப்படி தான் எனக்கும் ஒரு சென்டிமெண்ட்டு. வலது பக்கமாக வந்து பால் வந்து பொங்குச்சு. அடுத்து வந்து பால் வந்து எங்கள் பாவாவுக்கு தான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பாலில் வந்து சர்க்கரை போட்டுட்டு அதில் வந்து ஒரு 5 ரூபாய் காயினோ இல்லை 10 ரூபாய் காயினோ இல்லை 1 ரூபாய் காயினோ ஏதோ ஒரு காயின் ஒன்று போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். அந்த பாலை வந்து நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து லேடிஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் குடிக்கணும் அப்படின்னு எனக்கு பெரியவங்க சொன்னாங்க. எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. எனக்கு பெரியவங்க சொன்னாங்க. சரி, பெரியவங்க சொன்னதை வந்து நம்ம செஞ்சுட்டு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பாலில் ஒரு காயினை போட்டு குடிக்கிறதுல ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதனால் நான் அதில் வந்து அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. இருந்தாலும் நான் அதை வந்து எனக்கு சொன்னதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அதை செஞ்சனால நான் அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, அந்த பால் மட்டும் ஊற்றிட்டு அதில் சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுட்டு நான் அப்புறமா நான் ப்ரேயர் போயிட்டு வந்த பிறகு நான் அதை குடித்தேங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது மணி வந்து 12:45. சரி, மட்டன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து மட்டன் வாங்கிறதுக்கு நிறுத்திட்டு அங்கே எப்பயும் குடிக்கிற டீ கடையில் எங்கள் பாவா டீ குடிச்சிட்டு இருந்தார். நாங்களாம் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு சுயம் தாங்க சாப்பிட்டோம். வாய்ஸ் கேட்க மாட்டுது, அதனால தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் எடுக்கிறத இன்னும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துருக்கலாம், நான் கீழே வச்சு எடுத்துட்டேங்க. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுயம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதனால் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு சுயம் சாப்பிட்டுட்டு அடுத்து வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லா சமைக்கிறதுக்கு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து சமைக்கணுங்க. காலையில் நான் எழுந்திரிச்சது 4 மணிக்கு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திருப்பி அடுத்தடுத்து வேலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி தான் ப்ரேயருக்கு போயிட்டு வந்துட்டாலே கண்டிப்பாக ஒரு டயர்ட்னஸ் வரும். ஏன்னா நம்ம ப்ரேயரில் வந்து எத்தனை மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் எங்களுக்கு ப்ரேயர் முடிய. அத்தனை மணி நேரம் நம்ம வந்து ப்ரேயரில் ஃபுல்லாக வந்து கவனம்லாம் அதில் தான் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், உங்களுக்கு டயர்ட்னஸ் வரும். நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி தான் எனக்கு அந்த டயர்ட்னஸ் எப்போயுமே சரி, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னா நான் வந்து டயர்டாகிடுவேன். ஏன்னா என்னோடய ஃபுல் எனர்ஜியுமே நான் சர்ச்சில் தான் வந்து கொடுப்பேன் முக்கியமாக. சரி, இன்றைக்கி என்ன செய்கிறது, நான் சொன்னேன் மத்தியானம் பேசாமல் வீட்லேயே சமைச்சிருவோமா அப்படின்னு சொன்னேன். வேணாம் நம்ம புது வீட்டில் தான் சமைக்கணும். ரேஷ்மா டேரனுக்கு தான் எப்பயுமே சொல்ல முடியாது, இல்லை புது வீட்டில் தான் சமைக்கணும் அப்படின்னாங்க. நானும் எங்கள் பாவா கிட்டே கேட்டேன், என்ன பாவா இங்கே அங்கே சமைப்பா இங்கே இல்லை நீ அங்கேயே சமைச்சிரு சுத்தா, அங்கே போய் சாப்பிட்டுடலாம், அங்கே சமைக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போன உடனே ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு நம்ம புது வீட்டில் போயிட்டு எல்லா பாத்திரம் எடுத்துகிட்டு போகணுங்க. சமைக்கிறதுக்குரிய பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே முந்தின நாளே நான் என்ன செஞ்சேன்னா பக்கெட்டில் வந்து எல்லா பாட்டில், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் வந்து ஆயில் இதெல்லாம் எடுத்து 2 பக்கெட்டில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி முந்தின நாளே சமைக்கணுன்னா நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா, ஏன்னா நமக்கு முக்கியமானது எதுன்னு தெரியும். அப்படி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தாங்க வந்திருக்கேன். போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு நேராக புது வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு பைபிள்லாம் வச்சுட்டு அங்கே பழைய வீட்டில் போயிட்டு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து சமைக்கலான்ட்டு தாங்க. குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா முருங்கைக்காய்லாம் போட்டு மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணுற மட்டன் குழம்பு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வெளியே போயிருக்கும்போது டக்குன்னு ரெடி பண்ணணுன்னா குக்கரில் எல்லாத்தையும் வதக்கிட்டு விசில் வச்சு எடுத்துக்குங்க. அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், முருங்கைக்காவோ காயோ எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு டக்குன்னு மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். அப்படி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. இப்போ நம்ம ரேஷ்மாக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். பிரியாணி சாப்பிட்றேன்ல, அதுவும் வேணும். அப்போ இது சாப்பிட்றீங்க? இது இவ்வளோ போதும், அதையும் சாப்பிட்றேன். நேற்று செஞ்ச பிரியாணி வந்து இங்கே சூடு பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நேற்று செஞ்ச பிரியாணியை 2 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட போகிறேங்க. ஓகே, மட்டன் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல குழம்பு. ஓரமாக வைக்கிறீங்களா? சரிங்க.
மூளை வறுவல் தானே. மட்டன் தாங்க வாங்கினோம். 2 மூளை இருக்குன்னாங்க. உடனே ரேஷ்மா டேரனுக்கு வேணும்ட்டாங்க. உடனே 2 மூளையும் வாங்கிட்டு வந்துட்டார். ஆட்டு மூளைங்க. ரேஷ்மா நக்கல் நையாண்டி பண்ணிகிட்டு இருக்கா. அதனால் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு. ரேஷ்மா டேரனுக்கு இனிமேல் வாரம் வேணுமா. நாங்கள் தலைக்கறி வாங்க மாட்டோம், ஏன்னா தலைக்கறி சாப்பிடக்கூடாது. எங்கள் பாபாவுக்கு வந்து சுகர் இருக்கிறனால அதை நான் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் அது பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காது. இவங்களுக்கு பிடிக்காதுங்க. நானும் அவரும் சாப்பிடுவோம். வறுத்தா சாப்பிட்ருவேன். குழம்புனா தான் எனக்கு பிடிக்காது. அதில் ஒரு மாதிரி ஒரு வாடை வரும். இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னார். ஒரேடியாக தக்காளி வெங்காயம் எல்லாம் குக்கர்லேயே வதக்கி விட்டு கறியை வேக வச்சு எடுத்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூளும் மல்லித்தூள் முருங்கைக்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றி விட்டு தனியாக வந்து கொதிக்க விட்டாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பாயாசம் இருக்குது. இது வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு குடிக்கலாம். பாருங்க, நெய் அப்படியே தேங்கி இருக்கு பார்த்தீங்களா. புது வீடுனால ஃபஸ்ட்டு வந்து பாயாசத்தை செஞ்சு வச்சுட்டு தான் நான் அடுத்து வந்து குழம்பு ரெடி பண்ணேங்க. அதனால் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு. பரவாயில்ல, நாங்கள் வந்திருக்கவும் கொஞ்சம் மழை வேற தூரல்லாம் இருந்தது, தூரிகிட்டு இருந்தது. அது ரொம்ப வந்து ஜில்லு நல்லா இருந்தது. புது வீட்டில் வந்து சமைச்சு முடித்த பிறகு எல்லா பாத்திரமும் ஈவினிங் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். எங்கள் வீட்டு ஓனர் வந்து பழைய ஓனர் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஏங்க நீங்கள் வந்து இன்றைக்கி பால் காய்ச்சினாங்க மாதிரியே இல்லை, ஏற்கனவே எல்லாமே நீங்கள் பண்ணது பார்த்தா நீங்கள் இருக்கிற வீடு மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. சரி, இது ஒரு டிப்பாக இருக்கும்லங்க, நீங்களும் இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கிங்க. காலையில் முந்தின நாளே எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்டனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு சமைக்க வந்துட்டேன் நான். இந்த மாதிரி என்னுடைய ஐடியாவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பயுமே முன்னாடியே எல்லாத்தையும் கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்படி தான் ரேஷ்மாவும் இப்போ என்ன மாதிரி தான் இருக்கிறா. எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் நாங்கள் சண்டே ஈவினிங் எடுக்கலான்னு இருந்தோம். மழை தூர்ற மாதிரி இருக்குதுன்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. மண்டே காலையில் 7 மணிக்கெலாம் நானும் எங்கள் பாபாவும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆளும் வந்துட்டாங்க. எல்லா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லா பாத்திரத்தையும் பத்திரமா எனக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் சேஃபாக வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்க அப்படியே போட்டு தூக்கி அப்படி கொண்டு வருவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எவ்வளோ நம்ம பார்த்து எப்படி சேஃபாக கொண்டு வருவோமோ அந்த மாதிரி எனக்கு வந்து அப்படிப்பட்டவங்களையும் எனக்கு தேவன் வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னு அவருக்கு தான் நன்றி சொன்னேன். எசப்பா நன்றி, நீங்கள் பத்திரமா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கும் ஒருத்தங்களை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப கைண்டாக அதை எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப அக்கறையாக செய்வாங்களா, அப்படி செஞ்சுட்டு போனாங்க. எங்கெங்கே தூக்கி வைக்கணுமோ அங்கெல்லாம் பத்திரமா வச்சாங்க. வச்சுட்டு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோங்க. பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எப்பயும் போடுற மோட்ரு இல்லாமல் இது வந்து நீர்மூழ்கி மோட்ரு அப்படின்ட்டு அதில் ஏதோ ஒரு பட்டனை யாரோ அமுத்திட்டாங்க. டேரன் அமுத்திட்டானா என்னன்னு தெரியல. தண்ணி வராமல் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டோம். அப்புறமா எங்கள் பாவா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கரெக்ட் பண்ணின பிறகு தண்ணி வந்து நாங்கள் குளிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது 1:30 மணி ஆகிடுச்சுங்க. ஃபங்க்ஷனுக்கு போகும்போதே அப்போ தான் நாங்கள் கிளம்பி போகிறோம். அவதியாக கிளம்பி எல்லாமே தேடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கே கர்ஷிப் இருக்குது, எங்கே பனியன் இருக்குது, எங்கே ஷர்ட் இருக்குது, இப்படி தான் தேடி எடுத்து போட்டுட்டு நாங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். அது வந்து மறக்க முடியாத ஒரு இதுன்னு சொல்லுங்களேன். ஏன்னா முக்கியமான ஒரு ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன், கண்டிப்பாக அதுக்கு போய் தான் ஆகணும். நான் கூட எங்கள் பாவா சொன்னேன், நீங்கள் வேணால் போங்க பாபா, தண்ணியும் வரல பரவாயில்ல. இல்லை நான் மட்டும்லாம் போக மாட்டேன், நீயும் வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டாரு. சரி, அப்படியும் கிளம்பி நாங்கள் அங்கே போயிட்டோம். ரொம்ப டயர்டாக ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா 2 பேரும் அடுத்தடுத்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுறதுக்கு எல்லாத்தையும் முதல் கட்டி நம்ம கொடுத்தா தானேங்க அவங்க ஏற்றி கொண்டு போவாங்க. அப்படி தான் நாங்கள் எல்லாத்தையும் சேஃபாக கட்டி எங்கள் பாவாவும் நானும் சேர்ந்து செஞ்சோம். கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது தாகமே அடங்கலைங்க. அதனால் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்பையும் தாகம், அந்த ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சாவது தாகம் அடங்குனா தாகமே அடங்கலை. ஆமாம், ரேஷ்மாவுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐஸ் போட்டு குடித்தாலும் அந்த தாகம் மட்டும் அடங்கவே இல்லை. அங்கே தாங்க கரும்பு ஜூஸ் சூப்பர். நாங்கள் எப்பயும் குடிக்கிற அந்த இடத்துல தான் நல்லாயிருக்கு. வந்து படுத்துட்டேங்க. படுத்தது தான் எல்லாம் வந்து 7 மணிக்கு எழுந்திரிச்சோம். 7 மணிக்கு எழுந்திரிச்சு இருட்டிடுச்சு. முழிச்சு பார்த்தா 7 மணி. அப்புறம் வந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் ரேஷ்மா பாருங்கள், எல்லாத்தையும் எனக்கு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்ருக்கா. ரொம்ப சூப்பருங்க. ரேஷ்மா வந்து பொம்பளை பிள்ளை. இதாங்க பொம்பளை பிள்ளைன்னு பொம்பளை பிள்ளை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வாங்கல, அது நம்ம கஷ்டமாக இருக்கும்போது தான் தெரியும். அப்படி தான் ரேஷ்மா வந்து எல்லாத்தையும் பண்ணா. அவள் வந்து எல்லாத்தையும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டானே பெரிய ஆச்சரியம் தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை எல்லாத்தையும் முடிச்சிடலாமா, நான் சொன்னேன் நான் போய் படுத்துறேன், எனக்கு முடியல, டயர்டாக இருக்குன்னு. நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க, நீங்கள் உட்காந்துக்குங்க, நீங்கள் எடுத்து என்கிட்ட கொடுங்க, நான் பீரோவில் எல்லாத்தையும் கரெக்டாக அடிக்கிறேன் அப்படின்னா. சரி, இவளை வந்து எனக்கு தான் யாராவது ஒருத்தங்க வந்து
சொல்லிட்டா போதுமே, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே ஓகே சொல்லிடுவேன். நான் செய்கிறேம்மா வாங்கம்மா நீங்கன்னு சொல்லிட்டா. சரி நான் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணலாம், ரொம்ப தொடர்ந்து செய்யக்கூடாது இல்லைங்க, அப்படி தான் பார்த்தோம். ஆனால் ரெஸ்ட் எடுத்துருந்தா கண்டிப்பாக என்னால் 1 வீக் ஆச்சு. இன்னமும் இந்த துணியை மட்டும் நாங்கள் அன்னைக்கு அடுக்காமல் விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ட்ரெஸ் எங்கன்னு தேடியே டென்ஷன் ஆகிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆகுது, நான் அங்கேருந்து இங்கே வந்து 1 வாரம் ஆக போகுது. ஆமாம், ஒரு வாரம் சண்டே வந்தால் தான் 1 வாரம். ஆனால் ஃப்ரைடே வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்குமே எனக்கு வேலை, இன்றைக்கி வரைக்குமே எனக்கு வேலை தாங்க. வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப வந்து முடியாத மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பீரோவில் அடிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பீரோவில் அடிக்கிற துணியெல்லாம் அடிக்கிடுங்க. நம்மளோட துணி தான் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும், இல்லைனா அதெல்லாம் தூசியாகிடும். தூசியாக இல்லைனாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கும் போது இருக்கும் இல்லைங்க. அதனால் ஃபஸ்ட்டு துணி எல்லாத்தையும் சேஃபாக எடுத்து வச்சிடுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பட்டு புடவையை தனியாகவும், ஜம்கி வச்ச மாதிரியான சாரியை வந்து தனியாகவும், இந்த சாரீ வந்து எங்கள் நைனா நான் ஃபஸ்ட்டு சாரீ கட்டினது அந்த சாரீ தான் எங்கள் நைனா எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ. அப்போல்லாம் வந்து வெளியே வந்து உங்களுக்கு விற்றுட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் நான் வந்து எனக்கு எங்கள் நைனா வாங்கி கொடுத்த சாரீ இன்றைக்கி வரைக்கும் நான் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை நான் கட்டின சாரீ அந்த சாரீ தாங்க. அதனால் இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி, பூனம் சாரினா பூனம் சாரியை தனியாகவும், பட்டு சாரீ தனியாகவும், இந்த ஜம்கி வச்ச மாதிரி சாரியை வந்து தனியாக வைக்கிறேன். ஏன்னா மற்ற சாரியோட மாட்டுச்சுன்னா இதெல்லாம் ரேஷ்மா தான் கட்ட போகிறேன். நானாக ஜம்கி வச்சு இனிமேல் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் அந்த ஜம்கி வச்ச மாதிரி இருக்கிற ரேஷ்மாக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அவள் தான் வந்து எதாவது சுடிதார் பண்ணிக்கொடி, சுடிதார் கட்டிக்கொடி அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பனாரஸ் பட்டு மாதிரி சொல்லுவாங்கல்ல, பட்டு சாரி மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சாரி. இதெல்லாம் வந்து பட்டுலாம் கிடையாது அது. இது வந்து மைசூர் சில்க்குங்க. மைசூர் சில்க்கு நான் ஒரு 3 சாரி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோவா இது வாங்கவே மாட்டேன், ஏன்னா இது தண்ணியில் போட்டால் எங்கள் சுருங்கின். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் வாஷ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய கல்யாண நாளைக்கு எடுத்தது. ஆமாம், போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம் வந்து வாங்கினது தாங்க. நான் வந்து இப்படி தான் மடிப்பேன். பட்டு புடவையெல்லாம் ஒரு லைனாக வச்சுப்பேன். சில்க் சாரீ, காட்டன் சாரீ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு வந்து அடிக்க வைங்க. ரேஷ்மா வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ரேஷ்மா வந்து இப்படியே இந்த சைடு எடுக்கணுமா அந்த சைடு எடுக்குமா இப்படியே தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் சொல்கிறேன் ரேஷ்மா இந்த சைடு திருப்பி வெயிடி அப்படின்னேன். அப்புறம் எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தாங்க ஆச்சு. அப்படி இருந்து அம்மா ப்ளீஸ்மா இதை முடிச்சிடலாமா இப்படியே சொல்லி என்ன உட்கார வச்சுட்டாங்க. காலை நவுத்த முடியல. ஆனால் இந்த சைடு ஒரு லைனாக மடித்து முடிச்சுட்டு, இது என்னுடைய ஃபஸ்ட்டு நாங்கள் மேரேஜ் ஆன பிறகு 2 பேரும் வந்து டவுனுக்கு போயிருந்தாங்க. சும்மா வந்து எல்லாரோட சேர்ந்து போயிருக்கும்போது இந்த பாப்புலர் அப்பளம் சாரீ நீங்கள் வந்து விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த சாரீ வந்து ஃபேமஸாக உங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது. அப்போ வெளியே தொங்கிட்டு இருந்தது ஒரு சிங்காரத்தோப்புக்குள்ளே, மலைக்கோட்டை வாசல் போயிட்டு இருக்கும்போது. ஆமாம், அப்போ அந்த சாரீ எங்கள் பாவா எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ தான் அந்த பாப்புலர் அப்பளம் சாரீ. இது வந்து இப்போ வாங்கின இந்த மாதிரி சாரீ நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேர் பண்ணியிருக்கும் போது ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும். நான் அந்த மாதிரி தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ எதாவது பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா டக்குன்னு இந்த மாதிரி சாரீ நீங்கள் வந்து கட்டிக்கலாம். பட்டு புடவைலாம் இப்போ கட்டிட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப இஷ்டமாகவே இல்லை யாருக்குமே. அதை எங்கே மடிப்பு வச்சுக்கிட்டு ஒருத்தங்க வந்து அதை கட்டிட்டு போயிட்டு அதில் எதாவது கரையாயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ட்ரை வாஷ் கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சாரீ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு போகலாம். அதனால் நான் இந்த மாதிரி நிறையா சாரீ வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4-5 சாரீ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, நான் இந்த சாரீ வச்சுருக்கேன். இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஓகே இந்த மாதிரி சாரீ எடுத்துகிட்டா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கட்டிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாரியும் நான் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரியே இன்னொரு சாரியும் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பீரோவில் அடிக்கிடலாங்க. இந்த பீரோவில் ரேஷ்மா அடிக்கிடுவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீரோவை என்கிட்ட கொடுத்துட்டா. அந்த பீரோ ஃபுல்லாக நான் தாங்க மடித்து வச்சேன். இதை மட்டும் மடிச்சுட்டு அம்மா நான் இதுக்கு மேலே முடியல நீங்கள் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டா. இதை முடிச்சுட்டு போயிடலாமா, என்னோடதெல்லாம் அடுக்கி கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டா. பார்த்தீங்கன்னா நானும் வந்து எல்லா சாரியும் வந்து சூட்கேஸில் தான் எடுத்து வச்சுருந்தேங்க. என்னால் வந்து இந்த மாதிரி பூனம் சாரிலாம் வந்து உங்களுக்கு மூட்டை கட்ட முடியல. என்கிட்ட சில்க் சாரி தான் இருக்குது, காட்டன் சாரிலாம் இல்லை மூட்டை கட்டுறதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி சாரீ எல்லாத்தையும் வந்து சூட்கேஸில் வச்சுட்டேன். மற்றவங்களோடதெல்லாம் கூட வந்து ஈஸியாக கட்டுற மாதிரி இருந்தது, என்னோடது கட்டவே முடியலங்க. இந்த சாரீ வந்து என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்ததுங்க. அவன் வந்து டெல்லி போயிருந்தான்ல, அப்போ அவன் எனக்கு வாங்கி வந்து கொடுத்தான். இந்த கலர் பஞ்சு மிட்டாய் கலர் சாரீ வந்து அவனுடைய நிச்சயதார்த்தப்போ நான் இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்குங்க. நான் கட்டியிருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு சொன்னாங்க எல்லாருமே. இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னாங்க.
இது வந்து என் தம்பி வாங்கி கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக வந்து கிளியராக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. ஓரளவுக்கு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமா மற்றது எல்லாத்தையும் வந்து நான் வந்து எடுத்து வைக்கணும். அடுத்து மேலே கபோர்டு இருக்குது பாருங்கள். எல்லா கபோர்ட்லேயும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு மேலே தூக்கி வச்சுட்டோங்க. அடுத்து சாப்பாடு வந்து ஹோட்டலில் தாங்க வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றோம் நைட்டு. இது வந்து ஒரு 10-10:30 மணி இருக்கும். டேரனுக்கு வந்து இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஆனால் இட்லி வேணாமா, பரோட்டா தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பரோட்டா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டான். நானும் ரேஷ்மாவும் வந்து நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சரியில்லாத மாதிரியான ஒரு ஃபீல், எனக்கு டேஸ்ட்டே இருக்க மாட்டேது. அதனால் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டோங்க. அதனால் பிடிச்சது எதுவோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, 2 நாள் நாங்கள் வந்து காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நல்லாவே இல்லைங்க. ஃப்ரைட் ரைஸை தவிர வேறு எதுவுமே நல்லா இருக்க மாட்டேது. இட்லிலாம் சரி இருக்க மாட்டேது. காலையில் இட்லி நல்லா இருந்துச்சு, நைட்டு இட்லி நல்லா இல்லை. அதனால் இட்லி வாங்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாந்தினி சாரீ தான் இதெல்லாம். நான் ஒரு வந்து 3 பாந்தினி சாரீ வச்சுருக்கேன். இந்த சாரீ நான் என்னோடய ஃபேவரட்டான சாரீங்க. இது எல்லோ கலர், மாம்பழ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே மெரூன் கலர்லேயும் ஒரு பாந்தினி சாரீ வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் இப்போ வேர் பண்ணுறதே இல்லை. இதோட ப்ளவுஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த மல்டி கலருக்கு என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸை வச்சு இனிமேல் கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் தான் ரேஷ்மா சொன்னேன், நீங்கள் எப்போயுமே கட்டின சாரியே கட்டிட்டு வாங்கம்மா, இதெல்லாம் வந்து கட்டவே மாட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க கட்டின சாரியே திருப்பி கட்டுறவங்க? முக்கால்வாசி எல்லாருமே கட்டின சாரியை தாங்க முக்கால்வாசி கட்டுவோம். மற்றதெல்லாம் உள்ளே இருக்கும், எடுப்போம். ஆனால் நம்ம மைண்டில் என்ன இருக்குதோ அது மட்டும் தான் செட் ஆகும். இது எங்கள் பாவா எனக்கு வாங்கி கொடுத்த கேரளா சாரி. 20 வருஷம் ஆச்சு பார்த்துக்குங்க. கேரளாவிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வர சொல்லி, அவர் ஃப்ரெண்டை வச்சு வாங்கிட்டு வர சொல்லி, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய பர்த்டேக்கு வந்து எங்கள் பாவா எனக்கு கிஃப்டாக கொடுத்த சாரி இந்த கேரளா சாரி. இப்போ வரைக்கும் அதில் ஒரு டேமேஜ் வரவே இல்லை. நான் பத்திரமா ட்ரை க்ளீனிங் தான் கொடுப்பேன். அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். என்னோடய ஃபேவரட்டான சாரி இந்த கேரளா சாரி. எங்கள் பாவா எனக்கு பிடிச்சது, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளா சாரி. எனக்கு அவர் வாங்கி கொடுத்த பிறகு எனக்கும் கேரளா சாரி. இப்போ வரைக்கும் வந்து புது புடவை எப்படி இருக்குமோ அப்படி தான் வச்சுருக்கேன். அப்போயே 2500 ரூபா சொன்னார். நான் அதை வந்து பத்திரமா வச்சுட்டு நான் எப்போயாவது கட்டுவேங்க. இது எங்கள் ரேஷ்மா வந்து ஞானஸ்தானத்துக்கு அவளுக்கு எடுத்த ஃப்ராக். இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் தூக்கி போடாமல் நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மெமரி தானேங்க. ஃபஸ்ட்டு குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ரேஷ்மா வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அப்போ அவளோட துணியை நான் எப்படி விடுவேன்? அதனால் ஆமாம், ரொம்ப வந்து நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறமா தான் ரேஷ்மா வந்து எனக்கு கையில் கொடுத்தாரு தேவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இப்பயும் பத்திரமா வச்சுருக்கேன். டேரன் என்கிட்ட கேட்பான், என்னோடய ட்ரெஸ்ஸை ஏன் நீங்கள் வச்சிடல அப்படி கேட்டான். நான் சொன்னேன், அதெல்லாம் பனியன் கிளாத்து, உனக்கு போட்டு அடிச்சிட்டேன்டா, இதை போட முடியாதுடா அவளுக்கு அப்படின்னு. அப்புறம் அவன் ஓகேம்மா அப்படி சொல்லிட்டான். எப்போயுமே ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை வந்து எல்லாருக்குமே ரொம்ப வந்து, ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு கையில் கிடைக்கும் போது அப்படி தானேங்க இருக்கும். அப்படி தான் நான் ரேஷ்மாவோடைய ட்ரெஸ்ஸை இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். அவள் நாளைக்கு அவளுக்கு குழந்த பிறந்தாலும் அதை பத்திரமா அவள் பிள்ளைகிட்ட காட்டட்டும் அப்படின்னு சொல்லி வச்சேன். இப்படி தான் சொல்லி நான் அவளை கலாச்சிக்கிட்டாங்க. நீ பத்திரமா வச்சு நீ காட்டு அப்படின்னேன். இன்னமும் எத்தனை நாள் தான் இதை வச்சுருப்பீங்க அப்படின்னா, வச்சுருப்பேன்டி எப்போ வரைக்கும் என்னால் நான் இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரெஸ் வச்சுருப்பேன் அப்படின்னேன். இப்போ ரேஷ்மாவோடது எல்லாத்தையும் நான் வந்து பீரோவில் அவளுக்கு தாங்க இன்னும் அந்த ஷீட்டு வாங்கி போடலை. மணி பாருங்கள் 1 மணி ஆக போகுது. இப்படி தான் நாங்கள் 2 மணிக்கு முடித்தோம். 1 மணி ஆக போகுது. இப்போ 2 மணிக்கு வந்து முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து படுத்தோம். இப்படி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. எல்லா சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்படி தாங்க நைட்டு வரைக்கும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlog நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.